ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நாளை அதிமுகவுடைய பொதுக்குழு நடைபெறுகிறது. தமிழக அரசியலில் மிகுந்த பரபரப்போடு அணுகக்கூடிய நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. செல்வி ஜெயலலிதா இல்லாமல் அதிமுக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பொதுக்குழு. யார் அடுத்த பொதுச் செயலாளர்? கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்துவது போல, அதீதமாக ஊகிக்கப்படுவது போல திருமதி சசிகலா தான் பொதுச் செயலாளரா, அல்ல ஒரு புதிய ட்விஸ்ட் இருக்கிறதா, முதலமைச்சர் பதவியும் அவர் நோக்கி வருமா, இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நிறைய சவால்களை அதிமுக இந்த தருணத்தில் எதிர்நோக்கி இருக்கிறது. அதிமுக பொதுக்குழு மாற்றத்தை ஏற்படுத்துமா? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட தான் நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். பரவலாக பேசப்படுது, இல்லை அநேகமான நம்பிக்கை என்னன்னா திருமதி சசிகலா நாளைக்கு பொதுச் செயலாளராக தேர்வாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதில் யாரும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அன்எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் நிகழ்வுகள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதில் ட்விஸ்ட் இருக்குமாங்கிறது எனக்கு, அதாவது அந்த மாதிரியான அறிகுறிகளே தெரியல நம்மளுக்கு. அதனால் இது இல்லாமல் அந்த இவங்க ஜெயலலிதா இறந்து போனதுக்கு பிறகு இருந்த 2-3 நாள்லேருந்தே அந்த யாருக்கு இந்த தலைமை போகணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு இது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் அதில் அண்ட் மோரோவர் இப்போ அவங்களுக்கு சசிகலாவை பற்றி பரவலாக அனைவருக்கும் மக்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு ரொம்ப தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த கட்சியில் ஒரு ஒரு ரேலியிங் பாயிண்ட்டாக அவங்க ஒருத்தர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றவர்கள் வந்தால் கூட அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு அந்த கட்சியை ஒருங்கிணைத்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது அதுக்கான அந்த தலைவர்கள் இருக்காங்க மாதிரி தெரியல. அதுக்கான யாரும் அந்த மாதிரி நாங்கள் வரோம் யாரும் சொல்லவும் இல்லை, அது சொல்லவும் இல்லை. இப்போ அந்த சசிகலா புஷ்பா அவங்க ஏதோ போட்டி போதா அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்றைக்கு ஒரு நிகழ்வு. ஆமாம், அப்படியே வந்திருந்தாலும் கூட ஒரு பேச்சுக்கே சொல்கிறேன். ஏன்னா சசிகலா புஷ்பாவே ரொம்ப அவங்களே இப்போ தான் 2.5 வருடத்துக்கு முன்னால் தான் எம்பி ஆனாங்க. அதுக்கு முன்னால் 2011 தான் இதுவானாங்க. ஸோ அவங்களுடைய சீனியாரிட்டி அவங்க ஸ்டேட் லெவலில் அவங்க எந்த அளவுக்கு இதுவாக இருந்தாங்க பார்த்தா அந்த மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க திருமதி சசிகலா கட்சி பொதுச் செயலாளராக வாங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது மட்டும் இல்லை, இது நடக்கிறதுல இன்னொரு ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு இதுவாக தெரியல. அது நடந்துரும் தான் தோன்றுது. எக்ஸ்பெக்டட் லைன்ஸ்ல தான் தோன்றுது. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க வேற ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்காங்களான்னு தெரியல. அன்லெஸ் அதர்வைஸ் சடனாக இல்லை 2004 திருமதி சோனியா காந்தி என்னுடைய இன்னர் கால், எல்லாரும் திருமதி சோனியா காந்தி தான் பிரதமர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல ஐ கேட்டர் டு மை இன்னர் கால் அப்படின்னு சொன்னது போல அப்படி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடந்தாலும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால இல்லாட்டி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற காரணிகள்ல எந்த மாற்றமும் வரதுக்கான என்ற மாற்றமும் தெரியல. அண்ட் மோரோவர் இது கட்சி பொறுப்பு. அதனால கட்சி பொறுப்பை அவங்க இது பண்றதுக்கு ஆனா இது வாய்ப்பு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட். பட் இது கட்சி பொறுப்பு அவங்க ஏற்றுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அஃப்கோர்ஸ் ஒரு சவாலான காலகட்டம், செல்வி ஜெயலலிதா இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு அப்படிங்கும்போது இது சம்பந்தமான கேள்விக்கு போகிறதுக்கு முன்பாக இன்று அதிமுகவுடைய தலைமையகத்தில் நடந்த சம்பவங்கள் அன்ஃபார்ச்சுனேட் ரகம், ஒரு வருத்தத்துக்குரிய ரகம், இன்னும் ரெஸ்டன்ட்டோட அணியிருக்க வேண்டிய ஒரு ரகம் அப்படின்னு நினைக்கலையா? அதாவது நீங்கள் கேட்பதால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அந்த நேரத்தில் 1 மணி சுமாருக்கு நானும் அலுவலகத்தில் தான் இருந்தேன். அதிமுக அலுவலகத்தில் ஒரு சாதாரணமாக இவர்கள் அந்த அலுவலகத்துக்குள் நேரடியாக ஒரு அலுவலகத்திற்குள் ஒரு பேப்பரை எடுத்து காட்டி நாங்கள் மனு செய்ய போகிறோம் என்று அங்கே சின்னம்மா அவர்களை கொச்சைப்படுத்தி கோஷம் போடும்போது, ஒரு கட்சி அலுவலகத்திற்கு இப்படி அநாகரிகமாக நடந்துகின்ற பொழுது கட்சியினுடைய தொண்டர்கள் கோஷம் போட்டாங்களா? சத்தம் போட்டு கோஷம் போட்டார். சின்னம்மா ஒளிகின்ற கோஷம் போட்டார். அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால் உணர்ச்சி வசப்பட்டு அங்கே இருக்கிற தொண்டர்கள் இவர்களை வெளியே தள்ளி அனுப்பி இங்கே கோஷம் போடு நீங்க, அதுதான் நடந்த ஒழிய அவர்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே சமயத்துல இந்த தாக்குதல் அலுவலகத்துக்கு வரக்கூடாது இல்லையா? உள்ள தவறா நடக்கும் போது இவங்க ஒரு ஆள் 2 ஆள் அலுவலகத்துக்கு தவறா நடக்கிறது அது உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டாலும் கூட காவல்துறைக்கு சொல்லியிருக்கலாம். அவங்கள வெளியாட்கள் சம்பந்தம் இல்லாத ஆட்கள் வராங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். அது அந்த காட்சிகள் ரொம்ப அன்பார்ச்சுனேட். கட்சி தொண்டர்கள் மத்தியில்
இன்றைக்கு உணர்வுபூர்வமாக நாளைக்கு பொதுக்குழு கூடுது, எல்லாருமே எப்படிப்பட்ட உணர்வு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கிறாங்க, அந்த சூழ்நிலையில் ஒரு அலுவலகத்துக்குள்ளேயே வந்து ஒரு 1.5 கோடி தொண்டர் இருக்கிற கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து ஒரு 2 பேர் வந்து அநாகரிகமாக அராஜகமாக ஒரு ரொம்ப கீழ்த்தரமா ஓலிங்கிற கோஷம் போட்டு நடக்கும்போது அதை எப்படி அதுக்கப்புறம் நடந்த வழக்குக்கு போய் அது உங்க கருத்தா இருக்கலாம். அதுக்கப்புறம் நடந்த தாக்குதல் சம்பவங்கள்லாம் அதே ரகம் தானே? அது ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு ரகம் தானே? தொண்டர்கள் எந்த வடிவத்திலும் தவறானது, என்ன காரணத்துக்காக இருந்தாலும் தவறானது. தொண்டர்களே அவர்கள் திருப்பி பேசும்போது அந்த உணர்ச்சி வசப்பட்டு சண்டை வருது, அதனால அது நடந்திருக்குது. அது வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அலுவலகத்துக்கு வந்ததுனால இந்த பிரச்சனை, அவங்க இங்கே வராமல் இருந்து இந்த ப்ராப்ளமே இல்லை, இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அதனால் இவங்க நடந்து கொண்டது அநாகரிகம். இன்னொரு விஷயம் பரபரப்பாக பேசப்படுது, முதலமைச்சர் பதவி அதுவும் திருமதி சசிகலா எடுத்துக்கணும் அப்படின்னு பல அமைச்சர் பெருமக்கள் கட்சியோட நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கூட அவ்வளோ எளிமையான ஒரு டிரான்சிஷனா இல்லை சம்திங் இட் இஸ் இமினன்ட் நினைக்கிறீங்களா? அதில் நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அந்த அதில் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இமினண்ட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏன்னா வந்து இப்பொழுதைக்கு அவங்க முதல்ல அந்த கட்சி பொறுப்பை எடுத்துட்டு, ஏன்னா இப்போ வந்து இத்தனை நாள் வரைக்கும் இவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக ஒரு இதுவாக இருந்தாங்க, அது ஒரு பக்கம். பட் இப்போ நீங்கள் கட்சி தலைமை எடுத்துட்டதுக்கு பிறகு ஒரு இதுக்கு வருவீங்க, ஒரு கிரிப் உங்களுக்கு வரும். ஸோ அது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தேவைன்னு நினைக்கிறேன். அந்த முதல்ல அவங்க கட்சி பொறுப்பை பற்றி புரிஞ்சுண்டு அந்த கட்சியினுடைய பல இதை பற்றி ஸோ அதில் இருந்துட்டு ஸோ அதனால் இப்போதைக்கு உடனடியாக அவங்க, அதாவது ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தரே வந்து சிஎம்மாகவும் கட்சி தலைவராகவும் கட்சி பொதுச்செயலாளர் இருந்தால் இன்னும் இதுவாக இருக்கும், ஒரு சிங்கிள் ட்ராக்ல போகிறதுக்கு நாங்கள் இதுவாக இருக்கும், ஒத்துமையாக இருக்கும், இதுவாக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு இது. ஆனால் இங்கே வந்து இவங்க சசிகலா வந்து இப்போது அதாவது ஒரு அரசியல் என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ அந்த பிளஞ்ச் எடுக்க போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லுவேன், அவங்க இப்போதைக்கு அது பொதுச் செயலாளர் ஆகினாங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் கூட அவங்க அதை இருந்துட்டு அதுக்கு பிறகு அந்த ஒரு தேவை வரும்பொழுது இது சிஎம் பதவி இவங்க தான் எடுத்துட்டு ஆகணும் அப்படின்னு வரும்பொழுது அப்போ அதை பற்றி அவங்க யோசித்து அது மாதிரி முடிவெடுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு இப்போ இந்த கட்சி கிரிப்ஸு நம்ம முதல்ல கன்சால்டேட் பண்ணணும். என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு விதமான ஒரு ஒற்றுமையாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அது எப்போதுமே எல்லா கட்சிகள்லையும் அந்த மாதிரியான சில தோற்றங்கள் கிடைக்கும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் பவர் ஸ்ட்ரகிள் வரலாம். Certain appearances can be deceptive. அதனால் ஒரு பாயிண்ட்ல வந்து பவர் ஸ்ட்ரகிள் வரலாம். பவர் ஸ்ட்ரகிள் வரும். அதனால் இவங்க முதல்ல கன்சால்டேட் இவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் வருதா போகிறதா அதை பற்றி அவங்க யோசிச்சு கூட முடிவெடுக்கலாம். அதில் வந்து இது இல்லை. இன்னொன்று என்னென்னா 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு 2 ஒத்தரையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு. நான் என்ன சொல்கிறேன், 2 பேருக்கும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்குவமான இவங்க ரொம்ப அனுபவசாலிகள் 2 பேருக்குமே நல்ல இதுவாகிடுச்சு. அப்போ இருக்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் ஒத்தரதாக இருக்கணும்னு சொல்லணும், அது தேவையில்லை. கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் வெவ்வேறு ஒரு நல்ல ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் எவால்வ் அதுவே நீங்கள் காரியம் நடத்திக்கிட்டீங்கன்னா அதுவே இன்னும் கூட ஒரு நல்ல இமேஜை கொடுக்கும், அது பெட்டர் இமேஜை கொடுக்கும் உங்களுக்கு. பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா பதவி ஏற்றுக்கணும், அதுக்கு பிறகு முதலமைச்சர் பதவியும் அவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல்கள் கட்சியில் கேட்க முடிகிறது. அதுதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்களும், இல்லை கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் செய்வது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எங்கள் கட்சியை பொறுத்தவரை எல்லா மாவட்ட செயலாளர்கள், மாநில தலைமை நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள் உட்பட அத்துணை நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இந்த 20 நாட்களாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 10,000 பேர் 20,000 பேர் நிர்வாகிகளோடு அந்தந்த மாவட்டங்களிலிருந்து வந்து நாங்கள் தான் சின்னம்மா அவர்களை சந்தித்து நீங்கள் பொதுச் செயலாளராக பதவி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அவர் இதுவரை அதுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவரை நாங்கள் தான் விரும்பி எல்லா அமைச்சர்கள் உட்பட அத்துணை பேரும் பொதுச் செயலாளராகவும் வர வேண்டும், முதலமைச்சராகவும் நீங்களே வந்து 2 பதவியும் எடுத்து அம்மாவில் விட்டு பணியை மக்கள் பணியை எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதற்கு இன்னும் அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையில் உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். அத்துணை பேரும் ஒற்றுமையாக நாங்கள் சேர்ந்து சொல்லுவதால் எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து மற்ற கட்சிகள் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் அம்மா இல்லாத நேரத்தில் எங்கே இவர்கள் பிரிவினை வந்து விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்து பார்த்தார்கள். அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஒட்டுமொத்த தொண்டர்களும் தலைமை கழக நிர்வாகிகள் உட்பட அத்துணை பேரும் ஒற்றுமையாக இருந்து சின்னம்மா அவர்கள் தான் வர வேண்டும் என்கிறோம். 36 ஆண்டு காலம் உறுதியாக உடனிருந்து செயல்பட்ட காரணத்தால்
அவர்கள் வந்தால் அவரை தலைவராக பொதுச் ஏற்றுக்கொண்டு செயலாளரா அதான் செயல்படுவோம். சொல்றீங்க. ஆனா முதலமைச்சர் பதவிக்கு அப்படின்னு வர வேண்டும் என்பது எங்கள் அத்துணை பேர் ஒட்டுமொத்த விருப்பம். அது இன்றைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களும் உட்பட நாங்கள் எல்லோரும் அந்த அம்மா கேள்வி அவர்கள் கேட்டா வர அவர் வேண்டும் பதிலே என்று சொல்லலையே. இப்படி அமைச்சர்கள்லாம் கருதுறாங்க, நிர்வாகிகள்லாம் கருதுறாங்க, அவங்களே முதலமைச்சரா வரணும்னா அவர் அந்த கேள்வியை தவிர்த்துட்டுனா போறாரு திரு பன்னீர்செல்வம். அவர் அந்த மாதிரி யாருக்கிட்டமே இதுவரைக்கும் எங்காவது வந்து அவங்க முதலமைச்சரா நாங்க வந்தா நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எந்த இடத்துல அப்படி சொல்லல. அவரே எங்ககிட்ட என்ன சொல்றாரு, அப்படி அவர் சொல்லல. டெல்லியில பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது அந்த கேள்வியை தவிர்த்துட்டு போறாரு. அது வந்து தவிர்த்தாரு எனக்கு தெரியாது. எங்களோடு பேசுகின்ற பொழுது அம்மா அவர்கள் இல்லத்துக்கு தினசரி வருகிறார், பேசுகிறார். முதலமைச்சரா வரணும்னா திரு பன்னீர்செல்வம் அவர் எந்த இடத்திலும் அவரும் சொல்லுகிறார் அம்மா அவர்கள் வர வேண்டும், அந்த வந்தால் நிச்சயமாக அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் என்று தான் நினைக்கிறார் ஒழிய எந்த இடத்திலும் அவரை வந்து பிரித்து பார்ப்பது ஊடகங்கள் தானே ஒழிய அவரை பொறுத்தவரை எங்களோடு இந்த கோரிக்கையில் அவரும் எங்களோடு சேர்ந்து நிற்கிறார், முதல் ஆளாக நிற்கிறார். இந்த அப்சர்வேஷன்ல உங்களுக்கு ஏற்பு இருக்கா? திரு பன்னீர்செல்வம் இது பற்றிய கேள்வி கேட்கும் போது தவிர்க்கிறார், அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம. ஆனா இதுல வந்து நிறைய ஊடகங்கள்ல, நிறைய வாட்ஸ்அப் மாதிரியான இதுல அவர் வந்து முன்னை மாதிரி இல்லை, அவருடைய மனநிலை வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்படி ஒரு கன்க்ளூஷன் வரதுக்கான அவசியம் இருக்கா? இல்ல அவரும் கூட எவென்ச்சுவலா மற்றவங்களோட லைனுக்கு தான் டோப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம அவருடைய கடந்த ஒரு 15 வருடங்கள் அவருடைய ரொம்ப பிரதானமாக தெரிகிறாரு. அதுக்கு முன்னால் பெரிய குளத்தில் முனிசிபல் சேர்மனெலாம் இருந்திருக்காரு. ஸோ எனக்கு என்னுடைய கணிப்பில் வந்து அவர் வந்து ஒரு கான்ஃபரண்டேஷனிஸ்ட் அப்ரோச்சை எடுப்பார்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவருடைய லிமிட்டேஷன்ஸ் அவருக்கு தெரியும். அவர் ரொம்ப ஒரு அனுபவிக்க ஒரு அரசியல்வாதி. தமிழ்நாட்டு அரசியல் பற்றி இது அவர், அதனால் அவர் வந்து இந்த ஒரு பிரிச்சுண்டு போய் இந்த ஒரு ஆந்திராவில் வந்து பாஸ்கர் ராவ் வந்தா மாதிரி இவர் வருவாரா அப்படின்னு ஒரு சில தரப்புலலாம் பேசுகிறாங்க. பட் எனக்கு என்னமோ அவருக்கு அவருடைய பலவீனம் ரெண்டுமே தெரியும் அவருக்கு. அதனால் அவருக்கு தெரியும் அது வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு அது வந்து அவருக்கு ஒன்றும் அது பெரிய விதத்தில் அவர் செல்வி ஜெயலலிதா இருந்தபோது இந்த யூகம் கூட வந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு இது பரவலாக பேசப்படுது. அதை தாண்டி அவர்கிட்ட கேட்கும் போடும்போது ஆமா என்னுடைய விருப்பமும் இதுதான் ஒரு வரியில சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை சொல்லலையே. இல்லை அவர் வந்து அங்கே ஏன் சொல்லலைங்கிறது அது ஒரு ஓகே. பட் ஆனால் அவர் அது மாதிரி பெரிய விளக்கம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுட்டு அது அதில் என்ன சொன்னார், என்ன சொல்லலை, என்ன சொல்ல நினைத்தார், என்ன சொல்லவில்லை, இது மாதிரிலாம் வந்து பேச்சு. ஸோ அவருடைய விஷயத்தை அட்லீஸ்ட் டைம் ஆஃப் சூசிங் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு அவர் அதனால அவர் எதுக்கு சொல்ல வரேன்னா ரொம்ப ஒரு அனுபவிக்க ஆழமான ஒரு நபரும் கூட. ஸோ அதனால் அவர் வந்து இதை பற்றி மௌனம் காத்துறதே பெட்டரு அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு வந்து அவர் அதை ஒரு இது வேறு மாதிரி ஒரு ட்ராக்கில் போவார் அப்படின்னு எனக்கு தோணலை. எனக்கு அவருக்கு தெரியும், அவருக்கு அது போனாலும் ஒன்றும் அவருக்கு இது இல்லைன்னு. ஸோ இப்போதைக்கு அவர் ஒன்றும் எந்த விதத்துலையும் அவங்கள இல்லைங்க இப்போ வந்து இவங்க சொல்கிற மாதிரி கட்சி சொல்கிற மாதிரி இல்லைங்க அவங்களே சின்னம்மாவே திரு சசிகலாவே வரட்டும் அப்படின்னு சொன்னால் அவர் ஒன்றும் அதை வந்து எதிர்த்து போவார்னு எனக்கு தோணலை. உங்களுடைய இறுதியான கருத்து திரு செல்வராஜ். கூட ஒரு சேர்த்தே ஒரு கேள்வி கேட்டுறேன். நிச்சயமா செல்வி ஜெயலலிதா இல்லாத ஒரு பொதுக்குழு அப்படிங்கும்போது ஒரு அதீதமான சவால்கள் நிறைந்த ஒரு சூழல் தான். மிகப்பெரிய கட்சி முன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்னு என்ன கருதுறீங்க? அதாவது எங்களுடைய தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நடக்கிற முதல் பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கின்ற பொழுது எங்களுடைய மனநிலை சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் இந்த குழு கூட்டுவதே அம்மா அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அம்மாவுடைய ஆத்மாவால் வழிநடத்தி செல்கின்ற சின்னம்மா அவர்களை நாங்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பதும், இப்போது இருக்கிற முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் மிகவும் சாந்தமாக அமைதியானவர், தேவையில்லாமல் எந்த குழப்பத்தையும் விளைவிக்காதவர். அவரை போல ஒரு நேர்மையான ஒரு மனிதனை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் செயல்படக்கூடியவர். அதனால் அவர் தேவையில்லாத வில்லங்கங்கள் எதுவும் செய்யாமல் முறையாக சின்னம்மா அவர்களை அவரே வழிமொழிந்து அவரே கட்சியும் ஆட்சியும் நடத்துவதற்கு முன்னின்று செயல்படுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களை பிளவுபடுத்தி பார்ப்பதற்காக சில பத்திரிகைகள், சில வாட்ஸ்அப்பில், எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்கில் தவறான செய்திகள் போடுகிறார்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. யாரும் துணிந்து இவர்தான் போட்டார் என்று ஒரு பெயரை சொல்லி போடுவதில்லை. மொத்தமாக இந்த ஒன்றியம் கலை என்று ஒரு போஸ்டையும்
பேனரையும் காட்டி பேப்பரில் போடுறாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒருமனதாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான அச்சம் இல்லை. எங்களை யாரும் சவால்கள் என்னன்னு நான் கேட்டேன், அதுக்கும் சுருக்கமான பதில் நேரம் இல்லை. மிகப்பெரிய எங்களை பொறுத்தவரை கட்சியை சிறப்பாக வழிநடத்த வேண்டும். ஒன்று, ஆட்சியும் சிறப்பாக நடக்க வேண்டும். எதிர்காலத்தில் எங்களுக்கு இன்னொரு 3-4 மாத காலத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வர இருக்கிறது. அதில் நாங்கள் வெற்றி பெற்று எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும் மாநகராட்சியிலும் வெற்றி பெற வேண்டும். இந்த சவால்களை எதிர்நோக்கி செல்லுகிறோம். அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். இதுல ஏதேனும் சட்டப்பூர்வ சிக்கல்கள் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய ஊடகங்கள்ல எழுதப்பட்டது என்னன்னா, அதிமுகவுடைய பைலாஸ் அதுவும் கூட கோட் பண்ணப்பட்டது, ஒரு மெம்பர் 5 வருஷம் தொடர்ந்து மெம்பரா இருந்தாதான் அவங்க பொறுப்புகளுக்கு வர முடியும்னு. அது வந்து சசிகலாக்கு பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்னு. Do you think so? இல்லை, அதாவது இது வந்து அந்த கட்சி பைலா, அதனால் அவங்க வந்து அதை இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறது கூட வந்து அவங்க பண்ணிக்கலாம். பட் அதில் இன்னொரு ஸ்கூல் ஆஃப் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, இவருடைய இந்த இதுக்கு முன்னால் விவாதத்துக்கு முன்னால் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்கிறார், அல்லதுன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஜென்ரல் கவுன்சிலில் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அது எய்தர் ஆர் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ அதனால் அது வந்து அப்சல்யூட் ப்ரொவிஷன் இல்லைங்கிறது தான் அவருடைய இது. இல்லை, இன்னொன்று 2011 அவங்க நீக்கப்படுறாங்க. 2012 செல்வி ஜெயலலிதாவோட அறிக்கையில் அவர் மீது எடுத்த நடவடிக்கை ரத்தாகிறது. ஸோ இப்போ 2011 நடவடிக்கையை ரத்து அப்படிங்கும் போது அங்கே வந்து ஒரு கேப்பே விழலன்னு புரிஞ்சுக்கலாமா? ஒரே நிமிஷம் ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிடுறேன். முதலமைச்சர் அம்மா அவர்கள் இவர்கள் நீக்கியதாக சொன்னார்கள் ஒழிய எந்த நடவடிக்கை எடுத்தும் இவர்களை சஸ்பெண்ட் செய்து விடவில்லை. அந்த அன்றைய முதல் இன்று வரை அப்படியே உறுப்பினராக தொடர்ந்து பணியில் இருந்து வருகிறார். ரத்துங்கிறதுனால அந்த எக்ஸ்பல்ஷன், அதாவது அவங்க வந்து அவங்களுடைய வார்த்தையில எக்ஸ்பல்ஷன் சொல்றாங்க. எக்ஸ்பல்ஷன் ரத்து அப்படிங்கிறதுனால அந்த நடவடிக்கை இருந்து வருகிறார். என்ன பொறுத்த என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க எக்ஸ்பல்ஷன் ரத்து ஆறது அன்னைக்குதான் தான் அந்த கணக்கு எடுத்துக்க முடியும். ஆனா இது வந்து இந்த கட்சி பைலால இது சில மாற்றங்கள் அவங்களாம் செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இது ஒரு பெரிய லீகல் எம்பெடிமெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா அது வந்து தே கேன் சேஞ்ச். இட் இஸ் இப்போ ஜெனரல் கவுன்சில்லையே ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஒரு ஜெனரல் கவுன்சில் முதல் ரெசல்யூஷன் இந்த ரூலை ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தான்னு வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அடுத்ததான் வந்து இன்னாரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன நீங்கள் சொல்ல போறீங்க? நாளை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பெரிதும் உற்று கவனிக்கப்படுகிறது. பெரிதும் பேசப்படுவது திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக அந்த பதவிக்கு வரக்கூடும் என்பதுதான். அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார், அவருடைய நிலைப்பாடு தான் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. நாளைய ஒரு நிகழ்வு தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த தருணத்தில் விடைபெறுகின்றோம். வணக்கம்.